குபேர கலச அறக்கட்டளை நடத்தக்கூடிய இந்த 20வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு சிறப்பு விருந்தினராக அடியேனையும் ஒரு பொருட்டாக கருதி அழைத்த இந்த அமைப்புக்கு எனது மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அறக்கட்டளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்தரங்கத்தை பற்றி கிட்டத்தட்ட ஓராண்டுக்கு முன்னதிருந்தே அடியனுக்கு தெரியும். காரணம், திருமதி சுதா அம்மா, திருமதி ரேணுகா அம்மா எல்லாம் மாசம் வந்து பேசிட்டு அந்த தலைப்புகளையும் அந்த கண்டென்ட்டும் நமக்கு அனுப்புவாங்க. அதனால இங்க ஒரு நிகழ்வு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தெரியும். அந்த அமைப்பிலே நாமளும் கலந்து கொண்டு பேசணும் அப்படிங்கிற இந்த அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்த உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி. அம்மா சொன்னாங்க, இன்றைக்கு விருச்சகம் காலபுருஷனுக்கு 8 ரகசியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இது ஒரு ரகசியம்தான். எங்களோட அமைப்பு நாங்க ஜோதிடத்துல பலன் சொல்லிக் கொண்டே வந்தாலும் ஒரு ஆல்டர்னேட் ரெமெடி டெம்பிள்ஸா எடுத்து ஆய்வு பண்ணிட்டு இருக்கோம். பொதுவா குரு சடி சேர்க்கை பெற்று பிரம்மகத்தி தோஷம் இருந்தா என்ன சொல்லுவோம்? எந்த ஆலயம் சொல்லுவோம்? திருவிடை மருது. நாங்க நமக்கு பக்கத்துல இருக்கிற திருமுருகன் கோட்டியை சொல்லிட்டு இருக்கோம். முருகன் எவ்வளவு பெரிய ஆளு, அவனோட பிரம்மகத்தி போகுதுன்னா நம்மெல்லாம் சும்மா சாதாரண நம்புறது போகாதான். அதாவது ஒரு துணியில ஒரு பெரிய கரையே போகுது அப்படின்னா லேசாப்பட்ட மண்ணு போகாத என்ன? இந்த மாதிரியான ஃபைண்டிங்ஸ்ல நாங்க எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1000 ஆலயங்களை நோய் ரீதியாக, பிரச்சனைகள் ரீதியாக, கோள்களின் அமைப்பு ரீதியாக இப்படியெல்லாம் எடுத்து தொகுத்து வச்சிருக்கோம். அதுல இருந்து இன்றைக்கு தேவையான கரெக்டா, அதுக்கு பாருங்க அந்த ரகசியம் எப்படி ஒரு செயின் மாதிரி அமைஞ்சிருக்குன்னா, ஐயா வந்து சனியை பத்தி பேசுறாரு. சனி பயிற்சிக்கான சரியான கண்டென்ட், சனி பயிற்சி நடக்கக்கூடிய திசாபுத்திகள் அமைப்புல என்ன பலனை கொடுக்கும்னு சொல்றாரு. பாசிட்டிவ் பலனா இருந்தா ஓகே, நெகட்டிவ் பலனா இருந்தா ஒரு ரெமெடி வேணும். பை கோயின்சிடா நான் அந்த ரெமெடியோட தான் வந்திருக்கேன். பெரும்பாலும் நாம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியது சனி தொடர்பு வந்தாவே உடனே கொடுக்கிற மாதிரி திருநள்ளாறு தான் நம்ம ஃபார்முலா. இடையில இருந்து இந்த ஃபார்முலா திருநள்ளாறு ஒரே ஒரு ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. மற்ற 11 பேருக்குமே சனியால் ஏற்படக்கூடிய நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்தா ரெமடிக்கு அத்தனையும் புது ஆலயங்கள். இது மிகப்பெரிய குருநாதனால் அடியனுக்கு வழங்கப்பட்டது. அதனால அம்மா சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இது ஒரு ரகசியம்தான். அநேகமாக பாருங்க, இந்த கண்டென்ட்டை கொடுக்கணும்னு இவங்கள மாதிரியே இன்னொரு மாணவிகள் 2 பேர் ஆசைப்பட்டு அவங்களோட கருத்தரங்களை கேட்டாங்க. அங்கதான் முத வெளியே கொடுக்குறேன். பை சான்ஸ் அங்க ரெக்கார்டு கிளியரா ஆகல. அப்ப அந்த ரகசியம் அவங்களுக்கு கிடைக்கல. திருப்பி ஈவினிங் போய் அவங்க எல்லாம் எடிட்டிங் முடிஞ்சு எல்லாம் பார்த்துட்டு கூப்பிட்டு கேட்கிறாங்க, ஐயா நீங்க பேசுறது ஆடியோக்குள்ள வரல, என்ன செய்யலாம் அப்படின்னு. பிராப்தம் அவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சாச்சு. இங்கேதான் முதல்ல இந்த ஆலயங்கள் ரெக்கார்டிங்குள்ள வருது அப்படிங்கிறதுல அடியனுக்கு ஒரு மகிழ்ச்சி. 12 ராசிகள்ல சனி பகவான் நின்று அவங்களுக்கு எந்த
சனி காலமாக இருந்தாலும் சரி, அவங்க வழிபடக்கூடிய ஒரே இடம் மேசங்காரங்களுக்கு. மேசத்தில் சனி நிற்கிறார். அவங்களுக்கு எந்த சனி நடந்தாலும் சரி, இவங்க நிவர்த்தி தேடக்கூடிய. இப்போ மேசம்னு எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், நேர் திருநள்ளாறு போனா நீங்க என்ன டோஸ் கொடுக்குறீங்க? பாதகாதிபதியோட டோஸ் தானே கொடுக்குறீங்க. அப்போ இவங்க வழிபட வேண்டிய தலம் சேத்திரபால பைரவர். எங்க இருக்காரு அப்படின்னா, மயிலாடுதுறைக்கு பக்கத்துல சேத்திரபாலபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருக்கக்கூடிய பைரவருக்கு பேர் சேத்திரபால பைரவர். அவரை ஒரு முறை வழிபட்டுட்டு வந்து அந்த சனி காலங்கள் 2.5 7.5 அமைப்பை பொறுத்து அந்த காலங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய உங்க சனி பகவானை தொடர்ந்து வழிபட்டு வரக்கூடியது சிறப்பு. வாய்ப்பு இருக்கும் பட்சத்துல ஒவ்வொரு ஆண்டும் நீங்க போய் கூட சேத்திரபால பைரவரை பார்த்துட்டு வரலாம். ஆண்டுக்கு ஒரு முறை பார்த்துட்டு வந்துட்டு மீதி வரக்கூடிய 51 வாரங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சனி பகவானிடம் தீபம் போடுறது ஏதோ பண்ணலாம். அடுத்து ரிஷபத்திலே சனி நின்று இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் பட்சத்துல ஏகாதசி திதியில அருகாமையில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர் ஆலயங்களை வழிபடுறது சிறப்பு. நாட்பெருமாள், பெருமாளின் ஒரு அவதாரமாகிய கிருஷ்ணன் திருப்பூர்ல எடுத்துட்டா ராயபுரத்துல இருக்கு. ராயபுரம் ரவுண்டானாக்கு பக்கத்துல கிருஷ்ணன் கோயில் இருக்கு. வேணுகோபாலராக இருந்தாலும் வழிபடலாம். கிருஷ்ணராக இருக்கிற இடத்துல ஏகாதசி திதியில வழிபட்டு கொண்டு வருவது சிறப்பு. ஏன்னா அங்க நடு நட்சத்திரம் ரோகிணி, ரிஷபத்தின் நடு நட்சத்திரம். எப்பவுமே நடு நட்சத்திரத்துக்கு ஒரு வெயிட்டேஜ் உண்டு. அந்த நடு நட்சத்திரம் அவங்கள சூட்சுமகாரகன்னு சொல்லுவோம். அந்த அடிப்படையில ரிஷபத்தில் இருக்கிறவங்க ஏகாதசி திதியில கிருஷ்ணர் வழிபாடு செய்து கொண்டு வந்தால் இந்த சனி சார்ந்த பிரச்சனைகளை டேக் ஓவர் பண்ணி வரலாம். அடுத்து மிதுனம் சார்ந்த மிதுனத்துல சனி பகவான் இருந்து இந்த மாதிரியான சனி தொடர்பு ஏற்படும் பொழுது தசமி திதியில அருகாமையில் இருக்கக்கூடிய சிவதுர்க்கைக்கு குங்கும அர்ச்சனை பண்ணி கொண்டு வர்றது சிறப்பு. ராகு காலமா பார்த்து எடுத்துக்கங்க. குங்குமம் வாங்கி கொடுத்து அர்ச்சனை பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து கொண்டு வந்து அடுத்த ஏகாதசி வரைக்கும் அதை திலகமாக பயன்படுத்தி கொண்டு வந்தால் ஒரு ரெமடி கிடைக்கும். அடுத்து கடகத்தில் சனி பகவான் இருந்து இந்த மாதிரியான தொடர்புகள் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக சுசீந்திரம் போயிட்டு வாங்க. சுசீந்திரம் போய் ஆஞ்சநேய பெருமானுக்கு ஒரு அர்ச்சனை, கண்டிப்பாக வெற்றிலை மாலை சாத்தணும். உங்களோட வசதியை பொறுத்து 21 அல்லது உங்க வயது அடிப்படையில வெற்றிலையை கோர்த்து, சின்னதா வந்தாலும் பரவாயில்ல, கையில கூட போட சொல்லுங்க. ஒரு 10 வயசு தான் அப்படின்னா 10 வெற்றிலையை கோர்க்கும் போது சின்னதா வருது. அல்லது 10 மடங்கு 100 வெத்தலை கூட போடுங்க. அந்த மாதிரி அவருக்கு எங்க அவரோட உருவத்துக்கு நாம கட்டி கொண்டு போற மாலை சின்னதாக இருந்ததுன்னா ஒரு கரத்துல மாட்ட சொல்லுங்க, பாதத்துல வைக்க சொல்லுங்க, கதைகளை போட சொல்லுங்க. ஏதோ ஒரு வகையில வெற்றிலை மாலை சாத்தி கொண்டு வருவது சிறப்பு. சிம்மத்தில் சனி பகவான் இருந்து இந்த மாதிரி இப்போ கரெக்டா அவர்களுக்கு தான் அஷ்டம சனி. ஸோ சிம்மத்தில் இருக்கக்கூடியவங்க சனி பகவான் அவருக்கு ஏற்பட்ட வாதத்தை நீக்கி கொண்ட தலமான திருவாதவூர்ல போயிட்டு 108 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது சிறப்பு. முடிஞ்சா ஒரு 10 பேத்துக்காவது பொட்டணம் சாதமாவது ஒரு அன்னதானம் மாதிரி பண்ணுங்க. வாதவூர் மாணிக்க வாசகரை பிறந்த இடம். அங்க இருக்கக்கூடிய வாதபுரீஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அருகாமையிலேயே தனியார் ஒருத்தர் விஸ்வரூப சனீஸ்வர பகவான் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 20 அடி உயரத்துல ஒரு சனி பகவான் ஆலயத்தை உருவாக்கி இருக்காரு. அங்கேயும் போய் ஒரு தரிசனம் பண்ணிட்டு வருவது சிறப்பு. அடுத்து கன்னியிலே சனி பகவான் இருந்து இப்போ அவங்களுக்கு கடகச்சனியாக வந்திருக்கார். இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடியவங்க இவங்க தான் கொல்லிக்காடுக்கு எலிஜிபிள். எல்லாரும் கொல்லிக்காடு போலாமா, எல்லாரும் குச்சனூர் போலாமா, எல்லாரும் திருநள்ளாறு போலாமான்னா கொல்லிக்காடுக்கு இப்ப கன்னி ராசி இருக்கிறவங்க, கன்னியில சனி இருக்கிறவங்க கொல்லிக்காடு போய்
வழிபாடு செய்து வருவது சிறப்பு. துலாமில் சனி இருந்து அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சனி தொடர்பான பாதிப்புகளுக்கு வளர்பிறை தசமி திதியில திருபுவனம் சர்வேஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு நெய் தீபம் ஏத்திட்டு பானகத்துக்கு தேவையான பொருள்கள்லாம் கொண்டு போய் பட்டாச்சாரிட்ட கொடுத்து பானக நைவேத்தியம் செய்து வருவது ஒரு சிறப்பான ஒரு ரெமடியா இருக்கும். கூடவே அர்ச்சனையும் பண்ணிக்கலாம். பானகம் நீங்க கரைச்சிடாதீங்க, வாங்கிக்க மாட்டாங்க. பானகத்துக்கான பொருள்களை அவங்க கிட்ட கொடுத்து பானகம் தயாரிச்சு நைவேத்தியம் பண்ண சொல்லுங்க. அடுத்து விருச்சிகத்திலே சனி பகவான் இருந்து அவங்க அதனால மற்ற இப்ப இருக்கிற பயிற்சிக்கு ஏற்ற இம்பாக்ட் இருக்கக்கூடியவங்க நரசிம்மர் வழிபாடு, சனிக்கிழமையில நரசிம்மர் வழிபாடு, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஒரு 8 முறை சுத்தி வந்து வழிபாடு செய்வது சிறப்பு. ஆன்சியன்டான ரொம்ப பழையமையான கோவிலா இருந்தா பெட்டர். அப்படி இல்லைன்னா இருக்கிற நரசிம்மரை பயன்படுத்திக்கலாம். அதுக்காக தேடி ரொம்ப ரிஸ்க் எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. நமக்கு ரொம்ப பழமையான நரசிம்மர் அப்படின்னா இந்த பகுதிக்கு தாளக்கரை மட்டும்தான். இது எல்லாமே ரீசெண்டா எல்லாம் நம்ம திருப்பூர் பெருமாள் கோயில்ல கூட கடந்த ஒரு 10 ஆண்டுக்குள்ள பிரதிஷ்டை பண்ண நரசிம்மர் தான் இருக்காரு. ஆன்சியன்டான நரசிம்மர் ரொம்ப ரொம்ப காலமான நரசிம்மர் கிடைச்சா ஓகே. நம்ம பகுதியில கொங்கு மண்டலத்துக்குள்ள ரொம்ப பழமையான நரசிம்மர் பிடிக்கணும்னா தேவர்மலைக்கு தான் போகணும். தேவர்மலைங்கிறது கரூர் பக்கத்துல, கரூர்ல இருந்து பழைய திண்டுக்கல் சாலையில குஜிலியம்பாறை பக்கத்துல இல்லைங்கய்யா, பழைய திண்டுக்கல் ரோட்ல மங்களம் ஸ்டார்ட் வித் மா அந்த மாதிரி ஒரு ஊர் வரும். அதுல இருந்து உள்ளுக்குள்ள ஒரு 2 கிலோமீட்டர் போகணும். போன ஒரு மலை மேல என்னமா இல்ல மணப்பாறையே போக வேண்டியதில்லை. பழைய திண்டுக்கல் ரோட்ல குதிலியம்பாறைக்கு முன்னாடி டக்குனு அந்த ஊர் பேர் வரமாட்டேங்குது. அங்க இருந்து தேவர் மலையின் பேரு, அங்க வழிபட்டு வருவது சிறப்பு. அடுத்து தனுசு ராசிக்காரர்கள், தனுசுல சனி இருக்க பிறந்தவர்கள் குச்சனூர் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொண்டு வருவது சிறப்பு. மகரத்திலே சனி இருக்க பிறந்தவர்கள் உறையூர் வெக்காளியம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் அர்ச்சனையும் செய்து கொள்வது சிறப்பு. கும்பத்திலே சனி இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் திருநள்ளார். யாருக்கெல்லாம் கும்பத்தில் சனி இருந்து இப்போ 2ஆம் இடத்திலே கோச்சார சனி போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல கும்பச்சனிக்காரர்கள் தாராளமாக திருநள்ளாறு சென்று எல்லாரும் என்ன பிராக்டிஸ் பண்றாங்களோ நலத்தீர்த்தத்துல நீராடி துணிமணிகளை விட்டுட்டு விநாயகரை வழிபாடு பண்ணி தேங்காய் உடைச்சிட்டு தியாகையரையும் தர்பாரணேஸ்வரையும் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சனி பகவானை தரிசனம் பண்ணுவது சிறப்பு. கண்டிப்பாக திருநள்ளாறு செல்பவர்கள் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வெளியே வந்த பிறகு நலநாராயண பெருமாளையும் வணங்கிய பிறகுதான் திருநள்ளாறு யாத்திரை பூர்த்தியாகும். ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லயே இருக்காரு. அதனால நலநாராயண பெருமாளையும் சேர்த்து வழிபாடு செய்வது சிறப்பு. அடுத்து மீனத்துல சனி இருக்க பிறந்தவர்கள் இப்ப ஜென்ம சனியா அவங்களுக்கு இருக்கும். பாகூர் என்று சொல்லப்படக்கூடிய கூடலை ஆற்றூர் நந்தனவல்லீஸ்வரர் ஆலயத்துல, இது சேத்தியாத்தோப்புக்கு பக்கத்துல இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஆலயத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொண்டு வருவது சிறப்பு. இதெல்லாம் முடிஞ்சது வருஷத்துல ஒரு முறையாவது பண்ணிட்டு வந்துட்டு அப்புறம் தொடர்ந்து அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயங்களை பயன்படுத்திக்கங்க. இப்ப கூடவே இப்ப நம்ம 12 ராசிகள்ல சனி பகவானை வச்சு பார்த்தோம். கூடவே வேற யாராவது சேர்ந்து இருக்காங்களா அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி சில ஆலயங்களும் மாறுது. இப்ப சனி பகவானோடு உங்களுக்கு சூரியன் சேர்ந்திருக்கார், அதுவும் மேசத்துல சேர்ந்திருக்கார் அப்படின்னா மேசத்துக்கு மட்டும் தனி, மற்ற 11 ராசிகளுக்கு ஒரே கோவில் தான். மேசத்திலே சூரியனும் சனியும் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பாக இருந்தால் நீங்க சுவாமி மலைக்கு முன்னாடி
அந்த சுவாமிமலை ஆர்ச்சில இருந்து உள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இடம் திருவலஞ்சொலி, வெள்ளை விநாயகர் அல்லது ஸ்வேத விநாயகர்னு சொல்லுவாங்க. விநாயகரை மட்டும் வழிபட்டுட்டு நம்ம அப்படியே வந்துருவோம். அங்க திருமாக்கோள்னு நாம் இன்னைக்கு சொல்றோம், அன்னைக்கு வந்து கடல் நுரைன்னு சொல்லுவோம். அந்த கடல் நுரையால் செய்யப்பட்ட விநாயகர் இருக்காரு. ஒரு உருவம் மாதிரி தான் தெரியாது, அபிஷேகம் கிடையாது. வாசனை திரவியங்கள் மட்டும் சாத்துவாங்க. விநாயகர் சதுர்த்திக்கு வாசனை திரவியங்கள் சாத்துறதா சரி. இவ்வளவு பெரிய உருவம் தான் இருக்கும். முழுக்க முழுக்க வெண்மையாக இருப்பார், ஒரு பளிங்கு கல் மாதிரி இருக்கும். விநாயகரை பார்த்துட்டு அந்த கருங்கல் பலகனியை பார்த்துட்டு வந்து வண்டி ஏறிக்குவோம். அப்படியே விநாயகருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய சிவாலயம் இருக்கு. அவருக்கு பேரு சடை முடிநாதர்னு தமிழ்ல பேரு, சமஸ்கிருதத்துல கபர்தீஸ்வரர்னு பேரு. இந்த ஆலயத்துல வழிபாடு செய்யும் பொழுதுதான் சூரியன் சனி சேர்க்கைக்கான நிவர்த்தியாக இருக்கும். அதே மாதிரி மற்ற 11 ராசிகள்ல மேசத்தை தவிர மற்ற 11 இடங்கள்ல எங்க இருந்தாலும் தஞ்சாவூருக்கு அருகே இருக்கக்கூடிய, தஞ்சாவூர்ல இருந்து பட்டுக்கோட்டை போற வழியில் இருக்கக்கூடிய பருதியப்பர் ஆலயத்துல வழிபாடு செய்வது சிறப்பு. சனியோடு சந்திரன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறவங்க நம்ம கோபிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மொடச்சூர் சந்திரமௌலீஸ்வரர் ஆலயத்தில் வழிபடும் பொழுது அவங்களுக்கு சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து அவங்க ரிலீவ் ஆக முடியும். அடுத்து சனியும் செவ்வாயும் ஜாதகத்தில் சேர்ந்திருந்தால் அவர்கள் கடலூர்ல இருந்து பண்ருட்டி வர்ற வழியில அல்லது பண்ருட்டியில இருந்து கடலூர் போற வழியில திருமாணிக்குழி அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்கு. அங்க வாமனபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சிவாலயம் இருக்கு. இந்த ஆலயத்துல ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட், ஒரு ரொம்ப ரகசியம் என்னன்னா, அதுவும் ரகசியம் தான். ஒரு செகண்ட் தான் மூலவர் தரிசனம் கிடைக்கும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. ஸ்கிரீன் எப்பவுமே ஸ்கிரீன்ல தான் இருக்கும். நீங்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு தீபாராதனை காட்டணும்னா முதல்ல திரையை விளக்குவாங்க. அந்த விலைக்கு அந்த திரை போய் நின்ற அடுத்த நிமிஷத்துல திரையை மூடிடுவாங்க. திருப்பி திரைக்குத்தான் பூஜை நடக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த சிவன். அவரோட கதிர்வீச்சுகளை நம்மளால தாங்க முடியாது அப்படிங்கிறதுனால அவருக்கு திரையிட்டு தான் பூஜைகள் நடக்கும். ஒரு செகண்ட் தான் அவரை நாம பார்க்க முடியும். அதனால அவரை திரையை திறந்தோடனே கண்ணால பார்த்துக்கோங்க. மறுபடியும் தீபாராதனை முடிச்சு அவரை வழிபாடு செய்து கொண்டு வருவது சிறப்பு. அடுத்து சனி புதன் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க, இவங்களுக்கு 3 ஆலயங்கள் எங்க வசதியோ அங்க வழிபாட்டை செஞ்சுக்கலாம். செங்கல்பட்டு பக்கத்துல திருமால்பூர், கூத்தனூர் பக்கத்துல திருவேலிமலை, திருக்கடையூர் பக்கத்துல தலச்சங்காடு. இந்த 3 இடங்கள்ல இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவனையும் சனீஸ்வர பகவானையும் வழிபட்டுக் கொள்வது சிறப்பு. எது வசதியோ அந்த ஆலயங்களை தேர்ந்தெடுத்துக்கலாம். சனியோட குரு சேர்ந்தால் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அது ஆட்டோமேட்டிக்கா பிரம்மகத்தின்னு சொல்றோம். இந்த பிரம்மகத்திலேயே ஒரு கணக்கு இருக்கு. எப்படி என்றால் சனி பகவானோட பாகை குரு பகவானோட பாகை. சனி பகவானோட பாகை 18, 19 அந்த மாதிரி. குரு பகவான் பாகை 0ல இருந்து எவ்வளவு வேணாலும் வச்சுக்கோங்க, அந்த 18 வரைக்கும் என்ன பாகையில் இருந்தாலும் குரு தான் போய் சனியை தொட போறார். கண்டிப்பா தொடுவார். ஏன்னா அவரோட டிராவல் டைம் 1 இயர், இவரோட டிராவல் டைம் 2.5 வருஷம். கண்டிப்பாக அந்த ஆண்டுக்குள், அந்த ஆண்டுல சனி பயிற்சி எதுவும் இல்லை, கண்டிப்பாக குரு பகவான் சனி பகவானை தொட்டு கிராஸ் பண்ணி போவார். அப்படின்னா அதுதான் பிரம்மகத்தி. சனியை தாண்டி குரு நின்று விட்டால் திருப்பி வகரமா வந்து தொட்டா உண்டு. வகரமாயி தொட முடியல, அவர் பாட்டுக்கு அவர் தனியா போயிடுறார். சனி 3 பாகையில் இருக்காரு, குரு தாண்டி போயிட்டு இருக்காரு. அப்படின்னா இப்படி இருக்க பிறந்தவர்களுக்கு கண்டிப்பாக பிரம்மகத்தி கிடையாது. நம்ம குரு சனி சேர்க்கையை பார்த்தோன்னா பிரம்மகத்தின்னு முடிவு பண்ணிட வேண்டாம். அவங்க நிக்கிற பாகையின் அளவை எடுத்துக்கொண்டுதான் நம்ம பிரம்மகத்தியா இல்லையான்னு முடிவு பண்ணணும். அந்த அமைப்புல திருவிடை மருதூர் வழிபாடாக இருக்கு. நம்ம பகுதியில் இருக்கிறவங்க கண்டிப்பாக திருமுருகன் பூண்டியை பயன்படுத்திக் கொள்ளலாம். சனி சுக்கிரன் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க ஜாதகத்துல சனி சுக்கிரன் சேர்ந்து இருக்கக்கூடியவங்க காரமடை ரங்கநாதர் அல்லது கரூர் பசுபதீஸ்வரர் அல்லது புதுக்கோட்டைக்கு அருகில் இருக்கக்கூடிய திருக்கோகர்ணம் இந்த ஆலயங்களை வழிபட்டுக் கொள்வது சிறப்பு. சனி ராகு இந்த தொடர்பு இருக்கிறவங்க சேர்ந்து இருக்கிறவங்க பிள்ளையார்பட்டிக்கு அருகில் இருக்கக்கூடிய வைரவன்பட்டி அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய
பைரவர் வழிபாடு சிறப்பு. அல்லது அப்படியே அங்கிருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய திருப்பத்தூர்ல திருத்தலிநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய யோக பைரவர். கிட்டத்தட்ட இந்த யோக பைரவரை வேற எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுக்குள்ள வேற எங்கேயும் யோக பைரவர் இல்லை. இந்த யோக பைரவர் வழிபாடு சிறப்பு. இந்த யோக பைரவர் வழிபாட்டுல ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. என்ன அப்படின்னா, இரவு 8:30 மணிக்கு அங்க இருந்தோம்னா பைரவருக்கு, அதாவது அர்த்தஜாம பூஜை முடிஞ்சு பைரவருக்கு தனியா ஒரு பூஜை நடக்குது. எல்லா ஆலயங்களையும் நடக்கும், பட் அங்க வந்து அந்த பைரவருக்கு பூஜை நடக்குது. பூஜை நடந்த உடனே கோயிலை சாத்துவாங்க. இங்க அப்படி இல்லை. கோவிலை முடிச்சு அந்த பைரவர் பூஜை முடிஞ்சோடனே நம்ம எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. வெளியே அனுப்புறதுன்னா பிரகாரத்துக்குள்ள பைரவர் சன்னதியிலிருந்து வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. பைரவர் சன்னதிக்கு நேர் பின்னாடி வந்து உட்கார்ந்துக்கிட்டா அந்த பைரவர் ஆலயத்துல அர்ச்சகர் ஒரு ஆத்மார்த்த பூஜை ஒண்ணு பண்றார். கிட்டத்தட்ட இந்த பூஜை ஒரு 5 நிமிடம் அல்லது ஒரு 10 நிமிடம் நடக்கும். அந்த மணி சத்தம் மட்டும் நமக்கு ரீங்காரமாக கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த பூஜையை யாரும் பார்ப்பதற்கு அனுமதி இல்லை. அவரே அர்ச்சகரே கண்ணை கட்டி கொண்டுதான் அந்த பூஜை பண்ணுவதாக ஐதீகம். அந்த மணி சத்தம் மட்டும், ரீங்காரம் மட்டும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். அது முடிஞ்ச உடனே எல்லாத்துக்கும் பால் பிரசாதம் கொடுப்பாங்க. அதை பெற்றுக்கொண்டு வருவது சிறப்பு. அடுத்து அதே காரமடையில நம்ம எல்லாரும் ரங்கநாதரை மட்டும் பார்த்துட்டு வந்துடுறோம். அங்க மிக பிரபலமான நஞ்சுண்டேஸ்வரர் இருக்கார். இந்த நஞ்சுண்டேஸ்வரர் சனி ராகு சேர்க்கைக்கு ஜாதகத்துல இருந்து அவங்களுக்கு சனி தொடர்பு, இப்போ இருக்கிற சனி இருந்தால் இந்த நஞ்சுண்டேஸ்வரர் வழிபாடு மிக சிறப்பான ஒன்றாக இருக்கும். அடுத்து சனி கேது சேர்ந்திருக்க பிறந்தவர்கள் ஈசனாரி அல்லது பிள்ளையார்பட்டி அல்லது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மணக்குள விநாயகர், மதுரையில் இருக்கக்கூடிய முக்குருணி பிள்ளையார், திருச்சியில் இருக்கக்கூடிய உச்சி பிள்ளையார், இது எது அவங்களுக்கு அருகாமையில் இருக்கோ அந்த ஆலயங்களில அந்த 2.5 ஆண்டோ 7.5 ஆண்டோ வழிபாடு செய்து கொண்டு வருவது மிக சிறப்பு. ஜாதகத்துல சனி வக்ரமாயிருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்க திருவக்கரை போயிட்டு வக்கரகாளியம்மனை தரிசித்துக் கொள்வது சிறப்பு. சனி மட்டுமல்ல, எந்த கிரகம் வக்ரமாக, ஒரு ஜாதகத்துல ஒரு கிரகம் வக்ரமாக, ஜாதகத்துல முதல் கிரகங்கள் வக்ரம் கூடாதுதான், இருந்தாலும் நம்ம பிறவி பயன் பிரகாரம் ஏதாவது வக்ரம் அடைஞ்சிச்சுன்னா ஒரு கிரகம் வக்ரம் இருக்கலாம். சில ஜாதகம்லாம் பார்த்தோம்னா 3 கிரகம் 4 கிரகம் கூட வக்ரம், 3 கிரகம் ஆனாவே நித்திய வக்கரத்தோட சேர்த்து 5 பேர் ஆயிடுறாங்க. 5 கிரகங்கள் வக்கரத்தில் பணியாற்றி நாம என்ன பண்ண போறோம்? அதனால வக்ர கிரகங்கள்னு ஜாதகத்துல பார்த்துட்டாவே வக்கரகாளியம்மன் தான் நமக்கு ஒரு தீர்வு. கண்டிப்பாக ஒரு வழிபாடு செய்வது சிறப்பு. சனி நம்ம ஜாதகத்தில் அஸ்தமனமாக இருந்து விட்டால் சனி நின்ற நட்சத்திரநாதரை வழிபட்டு வருவது சிறப்பு. நம்ம ஜாதகத்துல சூரியன் சனியை கடந்து வந்து நின்றால் சனியோட காரகத்தையும் சூரியன் தான் சேர்த்து செய்வாரு. அதனால அப்போ சூரியனோட வழிபாடுகள் செய்து கொள்வது சிறப்பு. பொதுவாகவே சனி தொடர்பு வந்துட்டாலே முதல்ல நாம செய்ய வேண்டிய வேலை, ஐயா சொன்னார் முடிக்கும் போது ஒரு நல்ல ஒரு வழிபாடு சொன்னார், அசைவத்தை நிறுத்துங்க அப்படின்னார். அசைவத்தை நிறுத்துவதோடு அல்லாமல் நம்ம ஆன்சியன் ஃபுட்டு ஐஸ் பிரியாணிக்கு வாங்க. முடிந்த அளவு பழைய சாதங்களை எடுத்துக்கொள்ள சனீஸ்வர பகவான் நம்மளை காப்பாற்றுவார். டிப்டாப்பான ட்ரெஸ் பண்ணாதீங்க. இது 2 போதும் சார். சனீஸ்வரன் தப்பிக்கிறதுக்கு காலர் கிழிஞ்சிருக்கா தைரியமா போடுங்க. சட்டைகளை ஸ்டெயினா தைரியமா போடுங்க. 4 பேர் கேட்கட்டும் ஏன் இந்த மாதிரி சட்டைன்னு. தப்பே கிடையாது. டிப்டாப் ட்ரெஸ்ஸை குறைச்சாவே சனி பகவான் ரொம்ப பஞ்சத்துல இருக்காண்டான்னு விட்டுருவார். அதனால இது ஒரு நல்ல ரெமெடி. கடைசியா ஒரே ஒரு சின்ன சூட்சுமத்தோடு நான் என்னோட உரையை முடிக்கிறேன். சனீஸ்வர பகவான் சைவ கடவுள். ஆனால் அவர்கிட்ட ஒரு ரகசிய குணம் இருக்கு. எங்கு கருவாடு வாசமோ அங்க சனி பகவான் வேலை செய்வார்.
சனி பகவானுக்கு ரகசியமாக பிடித்தது கருவாடு. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. ஆனா கருவாடு எந்த ஆலயத்திலும் நைவேத்தியம் பண்ண முடியாது. அப்ப கருவாடுக்கு ஈக்குவலண்டா ஒரு நைவேத்தியம் இருக்கு. என்னது இனி ஐடியா? உலர் திராட்சை. கருவாடை என்ன பண்றோம்? காய வச்ச மீன் கருவாடு, காய வச்ச திராட்சை உலர் திராட்சை. மெயினா மேசத்துல சனி இருக்கிறவங்க, நீசம் வேறையா பாதகம் வேறையா? மேசம் கிழக்கு ராசியா? எங்கேயாவது கிழக்கு நோக்கி சனீஸ்வரனை பார்த்திருக்கீங்களா? சனீஸ்வரன் திசையே மேற்கா? எங்க பார்த்தாலும் நவகிரக மேடையில மேற்கு, தனிச்ச சனி வச்சாலும் மேற்கு. ஒரு இடத்துல கிழக்கு பார்த்திருக்காரு. பழனி போனீங்கன்னா திருவாவினன்குடியில கிழக்கு பார்த்த சனீஸ்வரன். வேற எங்கேயும் கிழக்கு பார்த்த சனீஸ்வரனை பார்க்கறது சிரமம். அப்போ மேச சனி இருக்கிறவங்க உலர் திராட்சை ஒரு பாக்கெட் வாங்கிக்கோங்க, நேரா திருவாவணங்குடி போங்க, சனீஸ்வரனுக்கு நைவேத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. நைவேத்தியம் பண்ணி வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு சாப்பிடுங்க. தினம் 2 எடுத்து வாயில ஒட்டே வாங்க. ஒரு மிகப்பெரிய ரிலீஃபாக உங்களுக்கு இருக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு, இந்த வாய்ப்பை வழங்கிய குபேர அறக்கட்டளைக்கும் அது சார்ந்த அத்துணை உறுப்பினர்களுக்கும் என்னுடைய சக பேச்சாளர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.